ஒரு 5 மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அர்ஜெண்ட்டாக குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக வயிற்று கழிச்ச உடனே குழந்தை வெளியெடுத்தா என்ன ஆகும்? அந்த குழந்தைன்ற கரு இறந்து போயிடும். ஒரு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பொறுமை வேணும், நிதானம் வேணும், அர்ப்பணிப்பு வேணும். இது குழந்தைக்கு மட்டும் பொருந்தாது. நீங்கள் உங்கள் மனசில் சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு கருவை ஒரு குழந்தையாக மாற்றி தாய்மை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்குது, ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது, அதுக்கு ஒரு நிதானம், நம்பிக்கை தேவைப்படுதோ, அதே போல் தான் நீங்கள் உங்கள் நெஞ்சுக்குள்ளே சுமந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய கனவுகள், லட்சியங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு காலம், ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. நீங்கள் உங்கள் கனவுகளை நெஞ்சில் சுமக்கிறீங்க, தாய் தன்னுடைய கருவை வயிற்றில் சுமக்கிறா. இது ரெண்டுத்துலையும் நடக்கக்கூடிய ஒரே ப்ராசஸ் தான். அந்த ஒரு நிதானம், நம்பிக்கை, அந்த ஒரு காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். அது வரைக்கும் உங்களுடைய கன்சிஸ்டண்ட்டான எஃபர்ட்டு, கமிட்மெண்ட்டை தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமே தவிர, அர்ஜென்ட் பட்டிங்க அப்படின்னா குழந்தை எப்படி செத்து போயிடுமோ அதே போல் உங்களோட கனவுகளும் செத்து போயிடும். எப்படி ஒரு இயற்கை அந்த ப்ரெக்னென்சி ப்ராசஸை அதுவே மறைக்குதோ, அதே போல் அதுவே ரிவீல் பண்ணுதோ, அதே போல் உங்களுக்கும் நடக்கும். ஸோ உங்களுடைய கனவுகள், லட்சியங்கள் நோக்கி கன்சிஸ்டண்ட்டான ஒரு எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருங்க. அது ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக மெச்சூர் ஆகும். அது வரைக்கும் அமைதியாகவே இருங்க. இதைத்தான் வள்ளுவர் சொல்வார், கடை கொட்க செய்தற்கது ஆண்மை, இடை கொட்கின் எற்றா வெல்வம் தரும்.